ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஈவினிங் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பால் போலி ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுக்க கேப்பில் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, பால் திக்காகணுங்க. நெக்ஸ்ட் பால் திக்காகிற டைமில் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மூடி எடுத்து குட்டி குட்டி ஷேப்பில் வந்து எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போகிறப்ப குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டியாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஒரு சைடில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம பால் கலங்கிட்ட போய் ஒரு குட்டியோண்டு கிணத்துல வந்து பாதாம் மிக்ஸ் சேர்க்கவான்னு கேட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு குட்டி கிணத்துல வந்து சீனியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிருங்க. நெக்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பூரிஸ்லாம் அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளோ தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பிளேட்டில் மாற்றி நட்ஸ் மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலுங்க டேஸ்ட்டு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.